ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாவே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சாங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாப்பா உத்தே சாங்கை சொல்லலாம். எஸ், அந்த சாங்கை கேட்கும்போது பயங்கர எனர்ஜெட்டிக்காக, பயங்கர வைபாக, ஒரு பார்ட்டி மோடில் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் ஆகுது. பட் ஆக்சுவலி அந்த சாங் வந்து ஒரு சேடான எமோஷ்னலான சாங் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? நிச்சயமா இல்லை. எனக்கே வந்து என்னடா அது இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது, இது வந்து ஒரு சேடான சாங்கா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கியூரியாசிட்டியோட தேடி பார்த்தேன். என்ன அப்படின்னா, இந்த சாங் வந்து ஆக்சுவலி ரீமிக்ஸ் வெர்ஷன் தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது. ஒரிஜினல் வெர்ஷன் வந்து மே 2013 வந்து வெளிவந்திருக்கு. அது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் சாங்கு. இந்த ஃப்ரெஞ்ச் சாங் வந்து ஒரு பெல்ஜியம் ஆர்டிஸ்ட் ஸ்ட்ரோமே அப்படிங்கிறவர்னால பாடப்பட்டிருக்க ஆல்பம் சாங் தான் இது. இது வெளியான அந்த வருஷமே வந்து பயங்கர ஹிட் ஆயிருக்கு. பட் இவ்வளோ வருஷம் கழிச்சு டிசம்பர் 2025 ஆஃப்ரோ சோல் வந்து இதை ரீமிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஜான்ல தான் வந்து அந்த ரீமிக்ஸ் வெர்ஷன் வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. லைக் டிக்டாக், ஸ்பாட்டிஃபை, யூடியூப் எல்லாத்துலேயும். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சரி, பாப்பா உத்தே அப்படின்னா என்ன? அப்படின்னா, அப்பா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு அர்த்தமா. என்னடா இது, அப்பா நீங்க எங்க இருக்கீங்களா, என்னடா பாட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அதுக்கு பின்னாடி ஒரு சேடான ஒரு ஸ்டோரி இருக்கு. என்னன்னா, இந்த சாங்கை பாடினார் இல்லையா, அந்த பெல்ஜியம் ஆர்டிஸ்ட் ஸ்ட்ரோமே, அவரோட டேடி வந்து ருவாண்டன் ஜெனோசைட்ல இறந்துட்டாரு. அவர் 9 இயர்ஸா இருக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரோட லைஃப்ல ஒரு ஸ்டேஜும் எவ்வளோ கடினமா இருந்துச்சு அப்படின்னு அவருடைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இந்த சாங்கை வந்து அவர் எழுதி பாடியிருக்காரு. யூஸ்வலாகவே வந்து ஒரு குழந்தைக்கு அப்பா இல்லாமல் வளரும்போது அந்த குழந்தையோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே வந்து அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குறதாகட்டும், ஒரு கம்பேனியன்ஷிப்பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாகட்டும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேஸை அந்த சிங்கர் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அதையே அவர் ஒரு சாங்காக எழுதி பாடியிருக்காரு. 2013 மேல இந்த சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அஃபிஷியல் மியூசிக் வீடியோ வந்து ஜூன் 2013 தான் வந்து வெளியாயிருக்கு. இவ்வளோ வருஷம் கழிச்சு ஆஃப்ரோ சோல் வந்து அதை ரீமிக்ஸ் பண்ணி அதை வந்து நெட்டில் அப்லோட் பண்ணதுனால தான் இப்போ வந்து அந்த கண்டென்ட் வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து அதை நம்மளோட ஃபீல்டில் வந்து பார்க்க முடியும். ஒரு காமெடியான ஒரு ரீல்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோக்கான ஒரு பேக்ரவுண்ட் சாங்கா, இந்த மாதிரிலாம் அதை பார்க்க முடிஞ்சுது. எனக்குமே வந்து நானுமே ஒரு ஒரு ஃபோட்டோக்கு வந்து அதை அப்லோட் பண்ணுவோமா அந்த சாங்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் பாப்பா ஊத்தேனா என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்புறம் பார்த்தா தான் நம்ம தேடி பார்த்தோம்னா, அப்பா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா இல்லாமல் வளரக்கூடிய அந்த குழந்தை அதனால என்ன ஒரு தாக்கத்துக்கு உள்ளாயிருக்கு, எப்படியெல்லாம் அந்த குழந்தை வந்து அவங்க அப்பாவை எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து அந்த சாங்கில் வந்து அந்த ரைட்டர் பயங்கரமாக சொல்லியிருக்காரு. அவர் இதை பற்றி நிறைய இன்டர்வியூஸும் கொடுத்துருக்காரு ஸ்ட்ரோமே. லைக் யார் வேணாலும் அப்பா ஆக முடியும், ஆனால் எல்லாத்தினாலையும் டேடி ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த சாங்கை கேட்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பார்ட்டி மோட் மாதிரி பயங்கர வைபாக இருக்கே அப்படின்னு இருந்துச்சு. பட் ரியாலிட்டியில் அது வந்து ஒரு எமோஷ்னல் சாங் அப்படின்னு தெரிய வரும்போது என்னடா அது அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எத்தனை பேர்த்துக்கு இந்த சாங்கோட ஒரிஜினல் மீனிங் தெரியும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்ஸ்.